அழகான இந்த காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம் மனதிற்கு பிடித்த ஒருவர் அருகில் இருப்பதை விட தூரமாய் கண்ணுக்கு எட்டாத தொலைவில் இருக்கும் போதுதான் நம் மனம் அதற்கு பிடித்தமான ஒருவரை நொடிக்கு 100 தரம் நினைக்கும், இல்லையா? இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 133 ரொம்ப எமோஷனலான ஒரு எபிசோட். கதைக்குள்ள போவோமா? மது பக்கத்தில் இருக்கும்போது மதுவை தவிர வேற எந்த எண்ணமும் ராகவனுக்கு வராது. இப்பொழுது கேட்கவா வேண்டும்? மதுவை தவிர வேற எந்த ஒரு யோசனையும் ராகவனுக்கு இல்லவே இல்லை. கடல் அலையை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்த ராகவனின் நினைவுகளில் இதேபோல் எத்தனையோ நாட்கள் மதுவும் ராகவனும் கடற்கரையில் மணல் மேட்டில் அமர்ந்து பேசியதும், மது ராகவனிடம் மோதிரத்தை கொடுத்து அவனின் காதலுக்கு பச்சை கொடியை காட்டியதும், கடைசியாக சிங்கப்பூரில் கொட்டும் மழையில் மதுவுக்கு ராகவன் முத்தமிட்டதும் என அனைத்தும் ஞாபகத்துக்கு வர கண்களை மூடி திறந்தான் ராகவன். சிறிது நேரம் அப்படியே அங்கேயே உட்கார்ந்திருந்தவனின் கால்களை அலை வந்து தழுவிச் செல்ல, தழுவிச் சென்ற அலைகள் அவன் சொந்த விரலில் எதையோ விட்டு சென்றிருப்பதை பார்த்த ராகவன் குனிந்து தன் கால் சுண்ட விரலை பார்த்தான். மதுவுக்கு அவன் அணிந்துவிட்ட வைரங்கள் பதித்த மோதிரம் தான் அது. அதை எடுத்து பார்த்த ராகவனுக்கு அதிர்ச்சி. ராகவனுக்கு இதயம் வேகமாக துடித்தது. மது உயிரோடு இருக்கிறாள் தான் என்று இதுவரை நினைத்து இருந்தவனின் மனமோ மது உயிரோடு இருக்கிறாளா என்று கேள்வி எழுப்ப, ராகவனின் மூளையோ அவள் உயிரோடு தான் இருக்கிறாள் என்று சொல்ல, மனதிற்கும் மூளைக்கும் இடையேயான சண்டையில் மது என்று கத்தியே விட்டான் ராகவன். அங்கிருந்த குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் ராகவனை வித்தியாசமாக பார்க்க, அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ராகவன் தன் போலீஸ் நண்பன் குமாருக்கு கால் செய்து அவனை வரவழைத்து விஷயத்தை கூறினான். ஒன்னும் பயப்படாத மச்சான், பக்கத்துல இருக்க கடைகள்ல சிசிடிவி கேமராக்கள் இருக்கான்னு பாப்போம், அதுல போய் செக் பண்ணுவோம் என்று கடலின் ஓரத்தில் இருந்த கடைகளில் எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று ஒவ்வொரு கடையாய் ஏறி இறங்கி கேட்டார்கள் ராகவனும் அவன் போலீஸ் நண்பன் குமாரும். அவர்களின் அதிர்ஷ்டம் ஒரு கடையில் மட்டும் சிசிடிவி இருந்தது. மது மும்பை வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் கடைசி 2 நாட்களின் சிசிடிவி ஃபுட்டேஜை ராகவனும் குமாரும் பார்த்து கொண்டு இருந்தனர். மது இந்த கடற்கரைக்கு வந்ததும், கடற்கரையில் அமர்ந்ததும், கடலில் கால் கைகளை எல்லாம் நனைத்ததும், பிறகு கடற்கரையில் இருந்து சென்றதும் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. அவள் அந்த கடற்கரைக்கு வந்தது கூட இன்று மதியம்தான். அதனால் மதுவின் போட்டோவை அங்கிருந்தவர்களிடம் காட்டி குமாரும் ராகவனும் கேட்க, அவர்களில் சிலர் மதுவை பார்த்தேன் என்று சொல்லவும், ராகவனின் முகத்தில் இப்போது துளி நம்பிக்கை பிறந்தது. மச்சான், மது இங்க தாண்டா எங்கேயோ இருக்கா என்றான் ராகவன் குமாரிடம். ஆமாடா, மது இங்கிருந்து எங்க போனாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமா அவங்க இங்கிருந்து ஆட்டோலயோ பஸ்லயோ தான் போயிருக்கணும் என்று குமார் சொல்ல, குமார் அந்த வழியாக செல்லும் பஸ் கண்டக்டர்கள், டிரைவர்கள் எல்லாரிடமும் விசாரிக்க, ராகவன் ஆட்டோ டிரைவரிடம் விசாரித்தான். ஆனால் இருவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போனார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்திற்காக ஒரே ஒரு குதிரை வண்டி இருக்கிறது என்பதை மறந்து போனார்கள். மது கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு இருந்த இருவருக்கும் அன்று ஏமாற்றம் தான் கிடைத்தது. மது ராகவனை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முழுதாய் முடிந்தது. முகமெல்லாம் வளர்ந்த தாடியோடும் குபு குபு வென்று வளர்ந்த சிகையோடும் தன் பங்களாவின் மொட்டை மாடியில் வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற ஜீன்ஸ் பேண்டும் அணிந்து கொண்டு கடலையே விரித்து பார்த்தபடி நின்றிருந்தான் ராகவன். இப்பொழுதெல்லாம் ராகவன் தனிமையையும் மௌனத்தையும் அதிகமாய் விரும்ப ஆரம்பித்து விட்டான். அந்த மௌனமும் அந்த தனிமையும் அவனது தன்னவளை
எதிரே கொண்டு வருவதாலோ என்னவோ ராகவனுக்கு தனிமையும் மௌனம் இரண்டும் பிடித்து போனது. அவளை காணாத அவனது வழிக்கு தனிமை மட்டும் மருந்தாக அவனுக்கு இருக்கிறது. மும்பைக்கு மதுவை தேடி வந்த பிறகு பெங்களூருவை ராகவன் மறந்தே விட்டான். அவ்வப்போது வாசுவும் சஞ்சயும் ராகவனுக்கு அழைத்து பேசுவார்கள். 2 வாரத்திற்கு ஒரு முறை தன் நண்பனை காண வாசு வந்துவிட்டு போவான். அவ்வளவுதான். பெங்களூருவின் டாப் 2வது பணக்காரனான ராகவன் தன் அலுவலக வேலைகளை தொழில்களை எல்லாம் கவனித்து கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு மேலானது. சஞ்சயும் வாசுவும் தான் ராகவனின் இடத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார்கள். இந்த 3 மாதத்தில் ஹம்சி பாப்பா மட்டும்தான் ராகவனுக்கு ஆறுதல். அவ்வப்போது ராகவன் ஹம்சியோடு விளையாடுவான். சில சமயம் ஹம்சி ராகவன் அறையில் ராகவனோட உறங்கி விடுவார். ராகவனும் ஹம்சியும் ரொம்பவும் நெருக்கமாகி விட்டார்கள். ராகவ், இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா என்று தன் தரையை கூட்டும் பட்டு பாவாடையை தூக்கி பிடித்துக் கொண்டு ராகவன் அருகில் ஹம்சி வர, இவ்ளோ காலையிலேயே ஹம்சி குட்டி எழுந்திருச்சிட்டீங்களா? ஏன் ராகவனை தேடுனீங்க என்றான் ராகவன் அவள் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தபடி. நான் உன்னை ஏன் தேடினேன் தெரியுமா ராகவ்? நான் போட்டு இருக்கிறது நீ எடுத்து கொடுத்த பட்டு பாவாடை தான். அதான் உன்கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன் என்று ஹம்சி சொல்ல அவளை மேலிருந்து கீழ் பார்த்த ராகவன், வாவ், பட்டு பாவாடை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹம்சி, அப்படியே ஏஞ்சல் போல இருக்கு என்று ராகவன் சொல்ல, ராகவ், நீ பொய் சொல்ற. ஏஞ்சல் ஒயிட் ஃப்ராக் தானே போட்டு இருப்பாங்க, பட்டு பாவாடியா போட்டு இருப்பாங்க என்றால் ஹம்சி சிரித்துக் கொண்டே. அட ஆமால என்றான் ராகவ். ராகவ், இன்னைக்கு நம்ம 2 பேரும் நிறைய விளையாடலாம். நீ ஏன் எங்க நின்னுட்டு இருக்க? நம்ம 2 பேரும் கீழே போலாம் வா என்று ஹம்சி ராகவனின் கையை பிடித்து அழைக்க, ராகவனும் ஹம்சியோடு வரவேற்பறைக்கு சென்றார். வரவேற்பறையில் ஃபமீலா சமைத்த உணவுகளை மேசையில் அடுக்கிக் கொண்டிருக்க, ராகவனும் ஹம்சியும் வருவதை பார்த்த ஃபமீலா ராகவனின் பக்கம் சென்று, அண்ணா, ஹம்சி உங்களை ரொம்ப தொல்லை பண்றாளா என்றாள். இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல, ஹம்சி ரொம்ப குட் கேர்ள் இல்ல ஹம்சி என்றான் ராகவன் ஹம்சியை தூக்கிக் கொண்டே. ஆமா, ஹம்சி வெரி வெரி குட் கேர்ள் என்றாள் ஹம்சி பாப்பாவும். அப்பொழுது ராகவனின் கைபேசி அலற கைபேசியை எடுத்து பார்த்தான் ராகவன். அழைத்திருந்தது குமார் தான். ஹம்சி, நீங்க போய் விளையாடுங்க என்று ஹம்சியை ராகவன் கீழே இறக்கிவிட, அப்போ ராகவ், நீ என் கூட விளையாட வரலையா என்றாள் ஹம்சி. ஹம்சி, சார் உன் கூட அப்புறமா விளையாடுவாரு, இப்போ நான் உன் கூட விளையாடுறேன், வா ஹம்சி என்று ஹம்சியை அழைத்து கொண்டு ஃபமீலா சென்றுவிட, குமாரின் அழைப்பை அட்டன் செய்து கைபேசியை காதில் வைத்தான் ராகவன். மச்சான் எங்க இருக்க என்றான் குமார். என்ன விஷயம்டா என்றான் ராகவன். அது அது வந்து என்று குமார் தடுமாற, என்னடா என்ன ஆச்சு, என்ன விஷயம் என்றான் ராகவன் சற்று பதற்றத்தோடு. ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா என்று குமார் கேட்க, எதுக்குடா என்றான் ராகவன். இல்ல மச்சான், அது அது வந்து நீ நீ ஜிஹெச்சுக்கு பா, நான் அப்புறமா சொல்றேன் என்று குமாரிடம், ஒழுங்கா சொல்லுடா, என்ன ஆச்சு என்று ராகவன் சேர, மச்சான், இன்னைக்கு ஒரு ரயில்வே கேட்ல ஆக்சிடென்ட். ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் ரயில் வரும்போது அதுல அடிபட்டு இறந்துட்டான்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஜிஹெச்ல தான் அந்த பொண்ணோட பாடியை வச்சிருக்காங்க. ஒருவேளை அது மதுவா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம்
என்று குமாரிடம் குமார், என்னடா சொல்ற? அப்போ அப்போ மதுவுக்கு என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினான் ராகவன். ஏய், இல்ல இல்ல, அது கண்டிப்பா மதுவா இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு முறை நீ நீ வந்து பார்த்தன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று குமார் தடுமாற்றத்தோடு சொல்ல, ராகவன் தூய்ந்து போய் சோபாவில் அமர்ந்து விட்டான். ராகவனிடமிருந்து பதில் வராததால், ராகவா, ராகவா, மச்சான் என்றான் குமார் மறுமுனையில் இருந்து. இல்ல இல்ல, அது அது மதுவா இருக்காது. அந்த பொண்ணு மதுவா இருக்க மாட்டா. இருக்காது, இருக்காதுடா என்று கத்தியே விட்டான் ராகவன். சரி சரி சரிடா, மதுவா இருக்காது. நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று குமார் ராகவனின் அழைப்பை துண்டித்து விட்டான். அடுத்த 10 நிமிடங்கள் உறைந்த நிலையில் அப்படியே அமர்ந்திருந்த ராகவன் தன் கைபேசியில் இருந்து குமாருக்கு அழைத்தான். ராகவனின் எண்ணை கைபேசியில் பார்த்த குமார் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைக்க, நான் நான் வரேன்டா என்று 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு குமாரின் அழைப்பை துண்டித்த ராகவன் தன் கார் கீயை எடுத்துக்கொண்டு ஜிஹெச் நோக்கி புறப்பட்டான். மின்னல் வேகத்தில் மும்பையின் பிரதான சாலையில் ராகவனின் கார் பறந்தது. ஜிஹெச் வாசலில் ராகவனுக்காக காத்திருந்த குமார் ராகவன் வந்ததும் அவனை அழைத்துக் கொண்டு மருத்துவமனையின் பிணவரை பக்கம் சென்றான். குமார் பிணவரையில் உள்ளே சென்று விட்டான். ராகவன் பிணவருக்கு உள்ளே செல்லாமல் வாசலிலேயே நின்று கொண்டான். பிணவரையின் உள்ளே சென்ற குமார் அங்கிருந்த ஊழியனிடம், அந்த பிரெக்னன்ட் லேடி உடலை எங்க வச்சிருக்கீங்க என்று குமார் கேட்க, இதோ இங்கதான் சார் வச்சிருக்கோம் என்று அந்த ஊழியன் காட்ட, தன் பின்னே ராகவன் இருக்கிறானா என்று திரும்பி பார்த்த குமார் தன் பின்னால் ராகவன் இல்லாததை பார்த்துவிட்டு வாயிலை பார்த்தான். பிணவரையின் வாயிலில் தடுமாற்றத்தோடு நின்றிருந்த தன் நண்பனின் பக்கம் சென்ற குமார், ராகவா, வாடா மச்சான் என்று ராகவனை அழைத்தான். ராகவன் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. ராகவா, வாடா, இது வரைக்கும் வந்தாச்சுல்ல, வாடா ப்ளீஸ் என்றான் குமார். அப்பொழுதும் ராகவன் வரவே இல்லை, அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. ராகவா, சொன்னா கேளுடா, அது கண்டிப்பா மதுவா இருக்காது, வாடா, நம்பிக்கையோட வாடா என்று குமார் மறுபடியும் அழைக்க, அது அது மதுவா இருக்காதுல்லடா என்றான் ராகவன் உடைந்து போன குரலில். இருக்காதுடா, வா மச்சான் என்று ராகவனை கைப்பிடித்து அழைத்து போனான் பிணவரையின் உள்ளே குமார். அந்த சடலத்தின் பக்கம் செல்ல செல்ல ராகவனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனின் இதயம் பலவாறு கற்பனை செய்தது. மதுவா இருக்காது, மதுவா இருக்காது என்று முணங்கிக் கொண்டே ராகவன் குமாரின் பக்கத்தில் நிற்க, அந்த பாடி முகத்தை காட்டுங்க என்று குமார் சொல்ல, அங்கு இருந்த ஊழியன் அந்த இறந்த கர்ப்பிணி பெண்ணின் முகத்தை மூடியிருந்த துணியை விளக்க, ராகவன் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டான். அந்த இறந்த பெண்ணின் முகம் அங்கங்கு அடிகள் பட்டு ரத்தம் வழிந்து குமாரால் அடையாளம் காண முடியாதபடி இருந்தது. குமார் ஏற்கனவே மதுவை ஒரு தரம் கண்டிருக்கிறான். அந்த பெண்ணின் முகத்தில் அங்கங்கு காயங்கள் நிறைய இருந்ததால் குமாரால் அது மதுவா என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. பக்கத்தில் இருந்த தன் நண்பனிடம், ராகவா, பாருடா என்று குமார் சொல்ல, ராகவன் கண்களை திறந்து தனக்கு முன்னே இருந்த சடலத்தை பார்த்தான். அந்த சடலத்தின் முகம் அங்கங்கு சிதைந்து இருந்ததுதான், அடையாளம் காண முடியாதபடி இருந்ததுதான். ஆனால் அவனுக்கு தெரியுமே, தன்னவளே அவனுக்கு தெரியுமே. அதனால் அப்பொழுது
அந்த பெண்ணின் உடலை பார்த்துவிட்டு அது மது இல்லை என்று ராகவன் உணர்ந்ததும் நின்ற இடத்திலேயே மண்டியிட்டு அமர்ந்தவன் ஓவென்று கத்தி அழுதான். பிணவரையின் வெளியில் நின்றிருந்தவர்கள் உள்ளே எட்டி பார்க்கும் அளவுக்கு கத்தி கத்தி அழுதான் ராகவன். ராகவா, ராகவா, என்னாச்சுடா? இது மதுவா? இது மதுவா என்றான் குமார் ராகவன் அழுததை பார்த்து. இல்லடா, இல்ல, இது இது மது இல்ல என்றான் உடைந்த குரலில் ராகவன். அப்புறம் ஏண்டா அலற என்றான் குமார். என்று சொன்னபடியே பிணவரையில் இருந்து வெளியே வந்த ராகவன் அந்த மருத்துவமனையில் நடு வளாகத்தில் நின்று கொண்டு மது என்று உறக்க கத்தினான். அவன் அருகில் ஓடி வந்த குமார், ராகவா, என்ன ஆச்சுடா? இது ஹாஸ்பிட்டல் என்றான். சாரிடா, நீ எனக்கு போன் பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து செத்து பொழிச்சுட்டு இருக்கேன்டா. ஆயிரம் ஆயிரம் ஈட்டி என் நெஞ்சில பாஞ்ச மாதிரி அவ்வளவு வலிச்சதுடா. அந்த அளவு துடிச்சு போயிட்டேன்டா. உனக்கு உனக்கு சொன்ன புரியாதுடா. அவ அவ எனக்கு மட்டும் வந்த தேவதடா. அவ அவ என்னை விட்டு போயிட்டா. இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு உயிருக்க மாட்டான்னு என் மனசு சொல்லுச்சுடா. இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் என்ன சாகடிச்சிருச்சுடா. நான் எப்படி இருப்பேன் அவ இல்லாம? இந்த மும்பைல எங்கேயோ ஒரு மூலையில தான் அவ அவ இருக்கா. நான் 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 எப்படியும் அவளை அவளை பார்த்துருவேண்டா. நான் நான் அவளை அவளை பார்த்துருவேன்லடா என்று முன்னே இருந்த தன் நண்பனின் தோளை உலுக்கி அழுதான் ராகவன். அவன் கண்கள் எல்லாம் அழுது இரத்த நிறத்தில் சிவந்து போயிருந்தது. தன் நண்பனை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் விழித்த குமார், ராகவா, மதுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத என்று. ஒண்ணும் ஆகி இருக்காதில்லடா என்று கேட்ட ராகவனை அடுத்த நொடி குமார் கட்டியணைத்து ஆறுதல் படுத்தினார். இதே சமயம் பெங்களூருவின் அரண்மனையில் இருந்த சீதாவின் வயிற்றில் தன் குழந்தையின் அசைவை தொட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யன். எவ்வளவு நேரம் சருக்கு இப்படியே படுத்திருக்கிறதா ஐடியா? ஆபீஸ் கிளம்புறா போல தெரியலையே என்று மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்த சீதா கேட்க, செல்லக்குட்டி, உங்க அம்மாவை பாருடா, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுலயே குறியா இருக்கா என்று தன் பிள்ளை இருந்த சீதாவின் துணியிட்டு மூடப்பட்ட வயிற்றில் ஆதித்யன் முத்தமிட, கூசுது என்று நெளிந்தாள் சீதா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம், நான் முத்தம் கொடுக்கலன்னா என் பையன் பொக்குன்னு போக மாட்டான் என்று ஆதித்யன் சொல்ல, சீதாவின் வயிற்றில் எட்டி புதைத்தது அந்த உலகையே காணாத சின்ன சிறு சிசு. எனக்கு உங்க பையன் உதைக்கிறான் என்றார் சீதா புன்னகையோடு. அப்படியா என்று ஆதித்யன் சீதாவின் வயிற்றில் கையை வைக்க, அப்பன் வயிற்றில் கையை வைத்தது தெரிந்ததோ என்னவோ மீண்டும் ஒருமுறை சீதாவின் வயிற்றில் உதைத்தது அந்த சின்னஞ்சிறிய சிசு. இதை உணர்ந்து ஆதித்யன் சீதாவை பார்க்க, சீதாவின் முகத்தில் சிறிய புன்னகை, ஆதித்யன் விழிகளில் ஆனந்த நீர். என் பையன் உதைக்கிறான் என்று ஆதித்யன் சொல்ல, என்றாள் சீதா. சீதாவின் அருகில் வந்த ஆதித்யன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, தேங்க்யூ என்றார். உங்களுக்கும் என்றாள் சீதா. எதுக்கு என்றான் ஆதித்யன். கிட்டத்தட்ட 3 மாசமா என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விலகி இருந்ததுக்கு என்றாள் சீதா. அப்படின்னா என்று சீதாவின் புள்ளிகளை ஆதித்யன் பார்க்க, அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தன்னவனை மார்போடு அணைத்துக் கொண்டாள்
சீதா. அதன் பிறகு என்ன? காதலோடு ஒரு கலவி யுத்தம் அங்கு ஆரம்பித்தது. என்ன மாம்ஸ், மாசம் 3 ஆகியும் அண்ணிய கண்டே பிடிக்க முடியலையே. அண்ணி அப்படி எங்கதான் இருப்பாங்க? ஆனா பாவம் மாம்ஸ், உடைச்சு போயிட்டாரு. அவரை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும்னா நானும் நீங்களும் மும்பை போய் அண்ணிய தேடுவோமா என்று கேட்ட சஞ்சயிடம், உங்க அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் இதைத்தாண்டா நானும் கேட்டுட்டு இருக்கேன். அவன்தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். அவனை என்ன தாண்டா பண்றது? தனியா ஒரு ஆளா அங்க இருந்து கஷ்டப்படுறான். நினைக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்றான் வாசு. இருவரும் ராகவனின் அலுவலக அறையில் தான் நின்று பேசிக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அங்கு அவசரமாக ஓடி வந்தாள் திவ்யா. ஏன் இவ்வளோ அவசரமா ஓடி வர்ற என்று வாசு கேட்க, "அஹ், அஹ், அனி அனி அனிதாவோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு அண்ணா" என்று திவ்யா மூச்சு வாங்க சொல்ல, யாரு அனிதா என்றான் வாசு. மாம்ஸ், அனிதா மது அணியோட ஃப்ரெண்ட் என்று சஞ்சய் சொன்னதும், ஓ ஆமல்ல என்று வாசு அனிதா அட்ரஸ் உனக்கு எப்படிமா கிடைச்சது என்றான். நான் 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 என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தேட சொல்லியிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கேன். எல்லாரும் அனிதாவை பார்த்தா சொல்றதா சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு ஒருத்தன் அவன் ஒரு திருவிழாவுக்கு போனப்ப அனிதாவை பார்த்தானா என்று திவ்யா சொல்ல, வாவ் சூப்பர் என்று சஞ்சய் அட்ரஸ் சொல்லு என்றான். உன்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்கேன் பாரு என்றாள் திவ்யா. சரி என்று சஞ்சய் அனிதாவின் அட்ரஸை திறந்து பார்த்துவிட்டு, மாம்ஸ், நான் இன்னைக்கு அனிதாவை போய் பார்க்கறேன். அனிதாவை போய் பார்த்தா மது அணியை பத்தி தகவல் தெரியும்னு நினைக்கிறேன் என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் நானும் வரேன் என்றாள் திவ்யா. சரி, 2 பேரும் போயிட்டு வாங்க. எப்படியும் மது இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா போதும் என்றான் வாசு. சரி மாம்ஸ், நாங்க கிளம்புறோம் என்று சஞ்சய் திவ்யாவை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் ஒரு கடைக்கோடி கிராமத்திற்கு கிளம்பிவிட்டார். பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு 1 மணி நேரத்தில் சென்று விட்டார்கள் திவ்யாவும் சஞ்சயும். மதுரையிலிருந்து கான்டாக்சி மூலம் கல்லம்பட்டி என்னும் ஊருக்கு புறப்பட்டு விட்டார்கள். இதே சமயம் குமாரும் ராகவனை அழைத்துக் கொண்டு தன் குவார்டர்ஸிற்கு சென்றான். உன்னோட பங்களா மாதிரி பெரிய வீடெல்லாம் இல்லடா மச்சான், இது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் தான். சிறுசாதான் இருக்கும் என்றபடியே அரசாங்கத்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட காவலர் குடியிருப்பிற்கு தன் நண்பனை அழைத்து சென்றான் குமார். கதவு சாத்தப்பட்ட தன் வீட்டின் முன்பு நின்று காலிங் பெல்லை அழுத்தினான். 60 வயதான ஒரு அம்மா வந்து கதவை திறந்தார். இவங்க லக்ஷ்மி அம்மா, என் வீட்டுல எல்லாமே இவங்கதான். 2 வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க என்று லக்ஷ்மி அம்மாவை அறிமுகப்படுத்தியபடியே தன் நண்பனோடு வீட்டுக்குள் நுழைந்தான் குமார். வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த மர சோபாவில் சென்று அமர்ந்த குமார், உட்காரு மச்சான் என்று சொல்லவும் ராகவனும் அமர்ந்தான். ராகவனை பார்த்து கொண்டே நின்றிருந்த லக்ஷ்மி அம்மாவிடம், லக்ஷ்மி அம்மா, இவர் ராகவன், என்னோட உயிர் தோழன் என்று அறிமுகப்படுத்தினான் குமார். எங்க 2 பேருக்கும் சூடா 2 காஃபி போட்டு கொடுங்களேன் என்று குமார் சொல்ல, லக்ஷ்மி அம்மாவும் உள்ளே சென்று மணக்க மணக்க 2 டம்ளரில் காஃபியை போட்டு வந்து ராகவனிடமும் குமாரிடமும் கொடுத்துவிட்டு அங்கேயே தயங்கி தயங்கி நின்று கொண்டு இருந்தார். அவரின் தயக்கத்தை பார்த்து குமார், என்ன லக்ஷ்மி அம்மா, என்னாச்சு என்று கேட்க, தம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சாப்பாடு மதியத்துக்கு காலையிலுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். ஹாட் பாக்ஸ்லயும் போட்டு வச்சுட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா என்று கேட்க, எதுவும் அவசர வேலை இருக்கா லக்ஷ்மி அம்மா என்றான் குமார்.
ஆமா தம்பி, என் பேத்தி மாசமா இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் என்றார். ஒரு நிமிடம் காஃபி குடிப்பதை நிறுத்திய குமார், உங்க பேத்திக்கு இது எத்தனாவது மாசம் என்றார். 5வது மாசம் தம்பி என்று லக்ஷ்மி சொன்னதும் ராகவனும் காஃபியை குடிப்பதை நிறுத்திவிட்டு லக்ஷ்மியை பார்த்தான். சரி, போயிட்டு வாங்க. ஹாஸ்பிடல் போக பணம் எதுவும் வேணுமா என்றபடியே எழுந்த குமாரிடம், இல்ல தம்பி, பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்கு, பணம்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று லக்ஷ்மி அம்மா சொல்ல, இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க என்று தன்னுடைய ஃபேன் பாக்கெட்டில் இருந்த 4 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து லக்ஷ்மி அம்மாவிடம் குமார் கொடுக்க, இல்ல தம்பி வேண்டாம் என்று மறுபடியும் மறுத்தார் லக்ஷ்மி அம்மா. அட வாங்கிக்கோங்க என்று குமார் பணத்தை லக்ஷ்மி அம்மாவின் கைகளில் கொடுக்க, சரி தம்பி, நான் கிளம்புறேன் என்று அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு லக்ஷ்மி அம்மாவும் கிளம்பி விட்டார். லக்ஷ்மி அம்மா சென்றதும், லக்ஷ்மி அம்மா என்கிட்ட வேலைக்கு சேரும்போது லக்ஷ்மி அம்மா என்கிட்ட வேலைக்கு சேரும்போது சுனாமில அவங்க குடும்பத்தை இழந்துட்டதா சொன்னாங்க. உறவுக்காரங்களும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு பேத்தி இருக்க முடியும்? எனக்கு என்னமோ அந்த பேத்திய நம்ம பார்க்கணும்னு தோணுதுடா. அந்த பேத்தி மதுவா இருக்குமோன்னு தோணுது என்று குமார் சொல்ல, என்னடா சொல்ற? நிச்சயமா அது நம்ம மதுவா இருக்குமா என்றபடியே எழுந்தான் ராகவன். இருக்கலாம் மச்சான், என்னையும் மீறி என்னோட உள்ளுணர்வு மது லக்ஷ்மி அம்மாவோட பேத்தியா அவங்க வீட்டுல இருப்பாங்களோன்னு தோணுது என்று குமார் சொல்ல, சரி, இப்பவே போய் பார்க்கலாம் என்றான் ராகவன். நாம கார்ல அங்க போக வேண்டாம், ஆட்டோல போவோம் என்று குமார் தனக்கு தெரிந்த ஆட்டோவை வர வைத்து ராகவனோடு கிளம்பினான். இதே சமயம் சஞ்சயும் திவ்யாவும் அனிதாவின் வீட்டின் முன்பு கால் டாக்ஸியில் இறங்கினர். அனிதாவின் வீடு ஒரு ஓட்டு வீடுதான். அந்த ஓட்டு வீட்டின் முன்பு கார் நிற்கும் சத்தம் கேட்டதும் கதவை திறந்து வெளியே வந்தார் அனிதாவின் தாய். திவ்யா 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியை பார்த்ததும், சஞ்சய், இவங்கதான் அனிதாவோட அம்மா என்று சொல்ல, அனிதாவின் தாயை பார்த்த சஞ்சய், வணக்கம்மா என்றான். திவ்யாவோ, அம்மா, நான் அனிதாவோட தோழி, இவரு சஞ்சய், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, நாங்க அனிதாவை பார்க்கணும் என்று திவ்யா சொல்ல, உள்ள வாங்க, அனிதா வயல் வரைக்கும் போயிருக்கா, வர நேரம்தான் என்று சஞ்சயையும் திவ்யாவையும் அழைத்து கொண்டே வீட்டின் உள்ளே சென்றார் அனிதாவின் தாய். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி மக்களே.